வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு தந்தை பெரியாருக்கு 146வது பிறந்த நாள். தந்தை பெரியார் கிட்ட பல விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது, ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாடு மீது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் தான் இருப்பேன். அந்த சிறிய நாட்டுக்குள்ள ஒரு பெரும்பான்மை மதம் சிறுபான்மை மதத்தை ஒடுக்குதுன்னா அந்த சிறுபான்மை மதத்துக்கு ஆதரவா தான் நான் இருப்பேன். அந்த மதத்துக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதி மீது ஆதிக்கம் செலுத்துதுன்னா நான் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட சேர்ந்துதான் நிற்பேன். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி மீது ஆதிக்கம் செலுத்துறாரு, ஒடுக்குறாருன்னா நான் அந்த தொழிலாளி பக்கம் தான் நிற்பேன். அந்த தொழிலாளி தன் வீட்டுக்குள்ள தன் மனைவி மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறாருன்னா நான் அந்த பெண்ணுக்கு சார்பாக தான் நான் பேசுவேன். அந்த பெண் பக்கம் தான் நான் இருப்பேன். என்னுடைய எதிரி ஒரு நாடோ இல்ல ஒரு மதமோ இல்ல மக்களோ இல்ல. என்னுடைய எதிரி ஆதிக்கம். ஆதிக்கத்துக்கு எதிரா அது எங்க இருந்தாலும் யாருக்கு நடந்தாலும் யார் ஒடுக்கப்பட்டாலும் அவங்களுக்காக நான் பேசுவேன், அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் பெரியார். இவர் சொன்ன இந்த விஷயத்தை ஒரே வார்த்தைக்குள்ள அடக்கிடலாம். சுயமரியாதை. இதற்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தை வந்து நீங்க மற்ற பாஷைகள் எல்லாம் நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்காதுங்க. ஆங்கிலத்துல டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமரியாதை. நம்ம மீது நமக்கு முதல்ல மரியாதை இருந்தா நம்மளை யாரும் ஒடுக்க முடியாது, நம்மளை யாரும் அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறார் பாருங்க. அந்த காலத்துல ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் மதம் அப்படிங்கிற பேர்லயும் சாதி அப்படிங்கிற பேர்லயும் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற பேர்லயும் எந்த அளவுக்கு மக்களை ஒடுக்கி இருந்தாங்க, குறிப்பாக பெண்களை எந்த அளவுக்கு ஒடுக்கி வச்சிருந்தாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தான். 8 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா எவனாவது இழுத்துட்டு ஓடிடுவா. எப்பவுமே ஒரு ஆணை சார்ந்துதான் ஒரு பெண் இருக்கணும். அவனுக்கு வடிச்சு கொட்டிட்டு அவனுடைய இச்சைகளை தீர்த்து வச்சுட்டு அவன் போடுற சோத்தை தின்னுட்டு அடிமை வாழ்க்கை வாழணும். தனக்குன்னு எந்த விருப்பு வெறுப்பு ஆசா பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படித்தானே காலங்காலமா பெண்களை வச்சுட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டார் பெரியார். தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நாம வந்து ரிஃபார்மர்ஸ்னு சொல்ல மாட்டோம், ரெவல்யூஷனரிஸ்னு சொல்லுவோம். ஏன் ரெவல்யூஷனரிஸ்னு சொல்லுவோம்? இப்படிதான் சமூகம் இருக்கணும், இதுதான் சமூக கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புக்குள்ள இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீ வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. இந்த விதிகளை நீ கேள்வியே கேட்க கூடாது, நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்களே, அதை ஒட்டு மொத்தமா உடைச்சு தூக்கி போட்டு வேற ஒண்ணு அமைங்கடா அப்படின்னு சொன்னவங்க பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள். தன் குடும்பம், தன் சாதி, தன் மக்கள், தன்னுடைய மண், இப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் செயல்படல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்காகவும் மேன்மைக்காகவும் பாடுபட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கும் இறந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஆனதுக்கு அப்புறமும் பெரியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா சங்கி கூட்டம் தெரிச்சு ஓடுது. பெரியார் அப்படிங்கிற ஒற்றை சொல் அவங்களுக்கு இவ்வளவு எரிச்சலை ஏற்படுத்துதுன்னா அதற்கான காரணத்தை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சுயமரியாதையை தட்டி எழுப்பினவர் பெரியார். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. எதுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்க? ஒருவேளை சோத்துக்கு தானே. அந்த சாப்பாடை உன்னால உருவாக்க முடியாதா? படி, நல்ல வேலைக்கு போ. ஏன் அவங்க மட்டும்தான் படிக்கணுமா? நீ படிக்க கூடாதா? அவங்க மட்டும்தான் நல்ல வேலைகளுக்கு எல்லாம் போகணுமா? நீ போக கூடாதா? இது எல்லாத்தையும் எதிர்த்து எப்ப கேள்வி கேட்க போற அப்படின்னு தொடர்ந்து நமக்காக கேள்வி கேட்டவர் பெரியார். நம்மளை கேள்வி கேட்க தூண்டினவர் பெரியார். இன்னைக்கும் மறைமுகமா இந்த சங்கி கூட்டம் சுயமரியாதை, சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களை எல்லா இடத்துலயும் புகுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
எஜுகேஷனா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், சோசியலி, கல்ச்சுரலி, பொலிட்டிக்கலி எல்லா இடத்துலயும் ஊடுருவ முயற்சி பண்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் முன்னால ஒருத்தர் ஸ்கூல்ல பேசல, மாற்றுத்திறனாளியாக பிறந்தது பூர்வ ஜென்மத்துல நீங்க பண்ண ஒரு பாவத்தோடைய காரணம் அப்படின்னு பேசல. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொதிச்சு எழுந்தது இல்ல. ஒரு 4 பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா 40 பேர் ஏறி மிதிச்சான்ல. எங்க என்ன பேச்சு பேசுற அப்படின்னு கேட்டான்ல தைரியமா. அப்படி கேட்டவங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் பெரியார் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கும் பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய தேவை இருக்கு. ஏன்னா பாசிச சக்திகளையும் பாசிச சித்தாந்தத்தையும் அவருடைய தடிய வச்சுதான் நம்மளால அடிக்க முடியும். இன்னைக்கும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுல காலூன முடியாம இருக்கிறதுக்கு காரணம் பெரியாருடைய சிந்தனைகள், அது ஏற்படுத்தின பாதிப்பு. பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்கணும்னா நீங்க கடவுள் மறுப்பாளரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எத்தனையோ பேர் தீவிர கடவுள் பக்தராக இருந்தா கூட பெரியாருடைய சிந்தனைகள், சமூக நீதி, சுயமரியாதை, சாதியத்துக்கு எதிரான கருத்துக்கள் இதெல்லாம் உள்வாங்கி இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பெரும்பாலான தமிழர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அத்திவரதர் தரிசனத்துக்கும் போவாங்க, ஸ்ரீரங்கத்துக்கும் போவாங்க. ஆனா வெளியில வந்துட்டு பெரியாருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போவாங்க. அப்படிதான் நம்மள பெரியார் உருவாக்கி இருக்கிறார். சிந்திக்க கத்து கொடுத்திருக்காரு, ஒரு சயின்டிபிக் டெம்பரமெண்ட் வளர்த்திருக்கிறாரு. எல்லாத்தையும் பகுத்தறிவோடு அணுகக்கூடிய ஒரு திறனை நம்ம கிட்ட வளர்த்திருக்கிறாரு. ஆதிக்கத்தை எதிர்த்து, ஒடுக்குமுறையை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்தை நம்ம கிட்ட வளர்த்திருக்கிறார். இது போன்ற குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் இந்த சங்கி கூட்டத்தால மற்ற மாநிலங்கள்ல எப்படி மதத்தை காரணம் காட்டி, சாதிய காரணம் காட்டி பிரெயின் வாஷ் பண்றாங்களோ அப்படி நம்மள மூளைச்சலவை செய்ய முடியல. ஏன்னா நம்ம மூளைக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு பெரியார். நீங்க என்ன போட்டு செலவு செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் கிட்ட உங்களுடைய பருப்பு வேகாது. அப்போ தந்தை பெரியாருக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ட்ரிபியூட் எதுவா இருக்கும் தெரியுமா? வருஷா வருஷம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரை நினைச்சு அவரை பத்தி பெருமைப்படுறது மட்டும் இல்ல, அவர் சொன்ன விஷயங்களை வெறும் வார்த்தைகளா மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறையா என்னைக்கு நாம மாத்துறோமோ அதுதான் உண்மையிலேயே தந்தை பெரியாருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டர். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம பரிசாக கொடுப்போம். வாழ்க தந்தை பெரியார்.